us, oh Father, to do your work. Father, use us, oh God, to push forward your ministry. Lord, we pray, God, in the coming days, Father, that you would bring forth a revival, that you would bring forth restoration, that you would bring forth healing, that you would bring forth favor in our lives, God. Father, to use us, Holy Spirit, that you would bring forth, oh Father, among all things, oh God, a peace and a happiness and a joy this morning, Lord, as we praise you, as we call on your name, as we sing praises to the heavens. Holy Spirit, we pray, God, that you would be with us. We worship you, Jesus. We thank you, God, for you are our Redeemer, Lord. We thank you, God, for you are our teacher, God. We thank you, Lord, for you have been good to us. You have been faithful to us as we are faithful to you, as we continue to draw close to you, God. We worship you, we praise you, we exalt you, Jesus. We love you, Lord, and this we ask in Jesus' precious name. Amen and amen. கைகளை தட்டி ஆண்டவரே நாங்கள் நன்றியை செலுத்துவோம். வாக்கு பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவர். நிச்சயமான உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர். எங்களுக்கு டபுள் பிளஸிங் தந்தவர். நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் சபையை பெருக பண்ணுவார். நிச்சயமாய் உன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஏனென்றால் அவர் ஒருவர் தலை சாய்க்கும் கல்லு. He alone is the head of the church and he alone is the cornerstone and we build the church on Christ. Hallelujah. Glory to God. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயின்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் இன்று வாக்களித்தீரே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயின்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் இன்று வாக்களித்தீரே, சொன்னது செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே, சொன்னது செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே, ஏல் பெத்தேல் இரு வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே, பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே, சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே, சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருப்பார் என்றால் அது சொன்னது செய்யும் அளவு அவர் அதை நிறைவேற்றுவார். பவுலுடைய வாழ்க்கையில அவர் கடல் அறையில் இருந்தார். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நீ ராணியை சந்திப்ப, you will meet the Caesar. சொன்ன வாக்குத்தத்தம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றிருப்பார் என்றா நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பார்வைக்கு விளையாட பெற்றவர்கள். ஆண்டவர் ஒன்னு சொன்னால் அது நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மாட்டார், எங்களை ஏமாற்ற மாட்டார், அவர் எங்களை கைவிட்டு அப்படியே ஓடவே மாட்டார். அவர் சொன்னார், மகனே மகளே உனக்கு நான் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருப்பேன் என்றால் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நான் நிறைவேற்றுவேன் ஏனென்றால் அவர் ஒரு ஓத்தொண்டு வைத்தார். அவர் அதன் மேல ஒரு காரியத்தை சொன்னார். He will not back off but he will fulfill it. Thus saith the Spirit of God that I will fulfill every promises that I have laid into your life. Hallelujah. Get excited because God is here. It is not a man but God alone is present in this place. Hallelujah. Oh, நாங்கள் அதை அறிக்கை செய்ய போறோம்.
சொன்னது செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். 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 ஏல் பெத்தேல் இது வானத்தின் என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. எல்லா துதி கன மகிமை. Heavenly Father, we give you glory this morning. பிதாவே, இந்த காலை நேரத்தில் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். Jesus, we come to you, Lord, as one family. இயேசுவே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஒரு குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். Lord, we have sang songs to you and lifted your name in praise. ஆண்டவரே, உமக்கு துதி மகிமை நாங்கள் பாடி சோத்திரித்தோம். God, we now come with open hearts as we listen to your word. ஆண்டவரே, திறந்த உள்ளத்தோடு இந்த இடத்தில் நாங்கள் வந்திருக்கோம் உம்முடைய வார்த்தை கேட்பதற்கு. God, we pray, Lord, that you would open our eyes and our hearts to reveal the secrets in your passages. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை விளங்குவதற்கு எங்களுடைய இருதயங்கள் We துறக்கப்படுவதாக. pray, God, that you would mold us, O Lord, to be more like you. ஆண்டவரே, இன்னும் எங்களை வணைங்கள் உம்மை போல இருப்பதற்கு. Use your servant, O God, to give you glory. ஆண்டவரே, உம்முடைய அடிமையை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு மகிமை செலுத்த. And this we ask in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Amen. ஆமென். You may be seated. நீங்கள் யாவரும் தயவாக அமரலாம். God is good. Amen. கர்த்தர் நல்லவர். ஆமென். I want to thank God for the opportunity and our senior pastor for the opportunity to share God's word with you once again this morning. முதலாவது என்னுடைய தேவனுக்கும் அதே பொழுதும் எங்களுடைய தலைமை போதருக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு. Okay, we're going to read from the book of 1 Samuel this morning. நாங்கள் வாசிக்க போற வேத பகுதி 1 சாமுவேல். I'm going to read from chapter 13 verses 8 through 14. 13ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் வசனத்தில் 8 through 14. 8ஆம் அதிகாரத்திலிருந்து 14. Oh yeah, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். Let somebody read in Tamil first. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிஸ்மாஷிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். ஆமென். Amen. I'll read now in English. Then he waited 7 days according to the time set by Samuel. But Samuel did not come to Gilgal, and the people were scattered from him. So Saul said, "Bring a burnt offering and peace offerings here to me." And he offered the burnt offering. Now it happened as soon as he had finished presenting the burnt offering that Samuel came, and Saul went out to meet him, and he might greet him. And Samuel said, "What have you done?" Saul said, "When I saw that the people were scattered from me, that you did not come within the days appointed, and that the Philistines gathered together at Michmash, then I said, the Philistines will now come down on me at Gilgal, and I have not made supplication to the Lord. Therefore I felt compelled and offered a burnt offering." And Samuel said to Saul, "You have done foolishly. You have not kept the commandment of the Lord your God, which he commanded you. For now the Lord will have established your kingdom over Israel forever, but now your kingdom shall not continue. The Lord has sought for himself a man after his own heart, and the Lord has commanded him to be commander over his people, because you have not kept
what the Lord commanded you. Amen. There is a lot that's happening in these passages. இந்த சம்பவத்தில் அநேக காரியங்கள் நடக்குது. Anybody paying attention to the US politics? யுஎஸ்ல நடப்படுகிற காரியத்தில் அதுல யாராரு பார்த்திருப்பீங்களா? Anybody watching all of the different discussions that are happening in the US? யுஎஸ்ல சொல்லப்பட்ட காரியங்கள் யாராவது அதை பார்க்கறீங்களா? I find it very entertaining. நான் அதை பார்க்கக்குள்ள நான் ஒரு காரியத்தை அதுல பார்க்கிறேன். Okay, so if you don't know what US politics and what's happening right now with our neighbors in the south, உங்களுக்கு இந்த காரியம் தெரியாமல் இருந்தால் right now there are two parties, the Republicans and the Democrats, ரெண்டு கட்சியில ஒரு காரியம் ஒன்று நடக்குது. and they both have two individuals that are going to be put up for election in November. நவம்பர் மாதத்துல ஒரு எலெக்ஷன் ஒன்று நடப்பற போகுது. Now we're not going to get into the politics. ஆனா அதை பற்றி நான் பேசவில்லை. We're not going to get into the issues. அது நடக்கப்படுற விஷயங்கள் பற்றி பேசவில்லை. We're not going to talk about the policies. அதுல நடக்கிற விஷயங்கள் பேசவில்லை. But what's interesting to notice from both parties, ஒரு காரியத்தில் இந்த ரெண்டு கட்சியில பார்க்கிறோம் என்றால் both of them are acknowledging God. அவர்கள் ரெண்டு பேர் கர்த்தர் அந்த இடத்தில் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். Both the Democrats and the Republicans are both acknowledging the existence of God. இந்த ரெண்டு கட்சி அவர்கள் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். Yet both of them have different views. ஆனா அவர்களுக்கு வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. Both of them are speaking about different things on how they want to make America great. அந்த ரெண்டு கட்சியில் அவர்கள் பேசுற ஒரு காரியம் என்று அமெரிக்கா தேசத்தை நல்லா ஆக இருக்க வேண்டும். The leaders of both of these parties have visions of how they want to make America a blessing to the world. இந்த ரெண்டு கட்சியில் இருக்கிறவர்கள் அமெரிக்கா தேசம் இன்னும் அது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள். And for everybody that's watching, all the Americans and for the rest of the world, it's confusing. இந்த உலகத்திலே பார்க்கிறவர்கள் இது காண்றவர்கள் சில நேரம் அதுல குழம்பி போயிருக்கிறார்கள். Now why am I bringing this up? நான் ஏன் இந்த காரியத்தை கொண்டு வருகிறேன்? As an American, when you put your vote in November, who you vote for is going to be a very crucial decision. அந்த தேசத்துல யாருக்காக அந்த நவம்பர் மாதத்தில் வோட் பண்றோமோ அது ஒரு பெரிய ஒரு காரியம் ஒன்று நடக்கும். Ultimately, who you believe in will affect your future. நீங்க யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களோ உங்களுடைய எதிர்காலத்தில் அது பாதிக்கும். Who you put your trust in யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க will affect your future. உங்களுடைய அதாவது அந்த எதிர்காலத்தை பாதிக்கும். So now we read from the scripture in the book of 1 Samuel. ஒன்று சாமுவேல் இந்த வேதத்திலிருந்து நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். When I was meditating on what I wanted to share with you, God spoke to me about one verse. நான் தேவனுடைய சன்னிதானத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கக்குள்ள தேவன் என்னோட ஒரு வசனம் பேசினார். That the Lord looked for himself a man after his own heart. கர்த்தர் வந்து தம் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபரை அவர் அந்த இடத்தில் தேடுகிறார். And as I was reading the book of 1 Samuel, நான் ஒன்று சாமுவேலை வாசிக்கக்குள்ள you would think that initially it was supposed to be Saul. நாங்கள் யோசித்திருப்போம் சில நேரம் அது சவுலாக இருந்திருக்கலாம். But then you read the story of what happens in Saul's life. ஆனா சவுலுடைய வாழ்க்கையில நீங்கள் வாசிக்கக்குள்ள and you realize what Saul did. அவன் என்ன செய்தான் என்று பார்க்கலாம். And then realized in this passage God is not talking about Saul at all. இந்த சம்பவத்தை பார்க்கக்குள்ள கர்த்தர் சவுலோடு பேசவில்லை. He's talking about David. அவர் தாவீது பற்றி பேசுகிறார். So it got me to thinking. நான் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். If you read that passage again, நீங்கள் அதை திரும்பி வாசிப்பீர்கள் என்றால் you realize that Saul was doing a lot of things to try to please God. சவுல் என்ன செய்தான் என்று अनेक காரியத்தை செய்தான் தேவனை பிரியப்படுத்துவதற்கு. But at the same time he was doing things to try to please man. அதே பொழுது மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்கும் காரியம் செய்தான். Saul decided to give a burnt offering without waiting for Samuel. சவுல் என்ன செய்றான் ஒரு காணிக்கை அதல கொடுக்கிறான் சாமுவேலுக்கு காத்திருக்காமல். Samuel said, "Wait until I come before we do the burnt offering." சாமுவேல் சொல்றான் நில்லு நான் வந்தோனே அதை செய்யலாம் And என்று. Saul could not wait because everybody was getting restless. சவுல் வந்து காத்திருக்கவில்லை என்றால் எல்லாரும் அவனை பார்த்து கொண்டிருந்தாங்க. He started to get worried that what would people think of his leadership? அவன் யோசித்துக் கொண்டார் ஆக்கள் என்ன பற்றி என்ன யோசிப்பார்கள் என்னுடைய தலைமைத்துவத்தை பற்றி. What would the man think of me as a leader? ஜனங்கள் என்ன யோசிப்பார்கள் நான் ஒரு தலைவனா இருக்கக்குள்ள. After all, I'm doing something for God. எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்காக ஒன்று செய்கிறேன். He's not doing a burnt offering for some idol worship. நான் வந்து ஒரு விக்கிரத்துக்கு நான் கொடுக்கவில்லை. He was going to do something for God. நான் கர்த்தருக்காக கொடுக்கிறேன். But he rushed his decision. அவன் உடனே அந்த தீர்மானம் செய்தான். And we saw what happens. நாங்கள் பார்க்கிறோம் என்ன நடந்தது. So it's interesting that you learn just from that passage Saul was doing nothing more but trying to please God. ஆனா இந்த சம்பவத்தில் பார்க்கிறீர்கள் என்றால் சவுல் என்ன செய்றான் என்றால் அவன் கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு ஒரு காரியம் செய்கிறான். But he was impatient. ஆனா அவன் காத்திருக்கவில்லை. He was
He didn't want to wait for God. கர்த்தருக்காக அவன் காத்திருக்கவில்லை. He was trying to please man before pleasing God. அவன் கர்த்தரை முதல் பிரியப்படுத்துவதற்கு மனுஷனை பிரியப்படுத்துறான். And so that's the problem that we have right now in our world. இதான் எங்களுடைய உலகத்துல நடக்கின்ற ஒரு பிரச்சனை. Many of us who call ourselves believers, as Christians, as followers of Jesus, அநேகர்கள் நாங்கள் இயேசுவை பின்பற்றவர்கள், நாங்கள் இயேசுவுக்கு விசுவாசிகளாக இருக்கிற நாங்கள், we want to do things to please Jesus. நாங்கள் இயேசுவை பிரியப்படுத்துவதற்கு விரும்புவது உண்டு. We want to do things to please God. நாங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு காரியங்கள் செய்வதற்கு விரும்புவது உண்டு. But we're impatient. ஆனா நாங்கள் பொறுமை இல்லாதவர்கள். As the Bible says, foolish. வேதம் சொல்லுகிறது மடையனை பற்றி. This is a continuation from my sermon last time. நான் போன தினம் சொன்ன செய்தியிலிருந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும். The reality is that God is looking to your heart. உண்மைத்தனம் என்பதென்றால் தேவன் எங்களுடைய இதயத்தை காண்கிறார். God does not look to what you can just give him. ஆண்டவர் பார்க்கவில்லை என்ன நாங்கள் அவருக்கு கொடுக்கிறோம். Saul thought I could just give offerings. சவுல் யோசித்தான் நான் இவ்விதமாக பலிகளை செலுத்தலாம். But let's not forget, Saul is in the position that he's in because of God. ஆனா ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், சவுல் வந்து அந்த நிலைமையில ராஜாவா இருக்கிறான் என்ற காரணம் தேவன் தான் அவனை அந்த இடத்தில் கொண்டு வந்தார். And that wasn't the only thing that Saul did wrong. ஆனா சவுல் அது மட்டும் செய்யவில்லை. You know, if you read in the Bible, we learn about who Saul is. வேதத்தை வாசிக்கக்குள்ள நாங்கள் பார்க்கிறோம் சவுல் ஆனவன் யார். If you turn with me to the book of 1 Samuel chapter 9 verses 1 and 2. எங்களுடைய வேதாகமத்தை 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் நாங்கள் வாசிக்க கேட்போம். பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். Okay. 1 Samuel, I'll read. Chapter 9, verses 1 and 2. The Bible says, there was a man of Benjamin whose name was Kish, and he had a choice and handsome son whose name was Saul. There was not a more handsome person than he among the children of Israel. From his shoulders upwards, he was taller than any of the other people. So basically, Saul was a good-looking guy. நாங்கள் பார்க்கிறோம் சவுல் மிக அழகுள்ளவனாக இருந்தவன். He was a handsome guy. அழகுள்ளவனாய் இருந்தவன். He came from the tribe of Benjamin. அவன் பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்த ஒரு மனுஷன். He had no flaws in him. அவனுக்கு எந்த பிழைகள் இருக்கவில்லை. I'm sure many people were jealous of him. நான் யோசித்தேன் அநேகர்கள் அவன் மேல பொறாமையா இருந்திருப்பார்கள். They were probably jealous of him before God chose him. தேவன் முதல் அவரை தெரிந்தெடுக்கக்குள்ள நான் யோசிச்சேன் இவர்கள் ஜனங்கள் அவர் மேல பொறாமையா இருந்திருப்பார்கள். The Bible says he was good looking. வேதம் சொல்லுகிறது அவன் அழகுள்ளவனாய் இருந்தான். Probably better looking than me and Kapil. என்னையும் அவரை விட அழகுள்ளவனாய் இருந்தார். Are you clapping for us or against us? நீங்க எங்களுக்கு கரங்களை தட்டுறீங்களா இல்ல எங்களுக்கு விரோதமாக செய்றீங்களா? But then God chose him. ஆனா தேவன் அவனை தெரிந்தெடுத்தார். Do you think God chose him because of the way he looked? நீங்க நினைக்கிறீங்களா அவனுடைய ரூபத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்று? No. இல்ல. It's because God knew what he was going to do through him. என்னடா ஆண்டவருக்கு தெரியும் இவன் மூலமாக நான் என்ன காரியங்கள் செய்ய To போறேன். advance his kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. To build the ministry. ஊழியத்தை கட்டுவதற்கு. And ultimately through that lineage is where Jesus comes அதன் through. மூலமாக இயேசு கிறிஸ்து வருவார். Now let me ask you this. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். How many times have you rushed into things எத்தனை தரமாக நீங்கள் பொறுமை இல்லாமல் காரியத்தை and செய்திருக்கீங்க? not waited for God தேவனுக்கு காத்திருக்காமல் and made decisions தீர்மானம் எடுத்திருக்கிறோம். and then regretted it? பிறகு நாங்கள் சொல்றோம் ஏன் நான் இதை தீர்மானம் செய்தேன்? I have. நான் செய்திருக்கேன். I'm sure all of us have. நீங்க எல்லாரும் இதை செய்திருப்பீங்க. Because we as humans are very impatient. நாங்கள் மனுஷர்களாக இருக்கிற நாங்கள் பொறுமை உள்ளவர்களாக அல்ல. With our children at home, பிள்ளைகள் எங்களுடைய வீட்டில் இருக்கக்குள்ள when we started taking them swimming, நாங்கள் ஸ்விமிங் கிளாसेस கொண்டு போய்க்குள்ள they wanted to get into the pool right away and start swimming. அவர்கள் உடனே அதுல நீந்த வேண்டும் என்று போனார்கள். And our youngest Gianna would want to copy her older siblings. ஜியானா வந்து தன்னுடைய அண்ணாவும் அக்கா செய்யறது காரியத்தில் அவ செய்வதற்கு செய்றாள். She doesn't know how to swim. ஆனா அவங்களுக்கு நீந்த தெரியாது. But she wants to swim. ஆனா நீந்த விரும்புகிறாங்க. She doesn't realize how deep the water is. அவங்களுக்கு தெரியாது எவ்வளவு தண்ணீர் வந்து ஆழமா இருக்கிறது. But she wants to get in the water and swim with her brothers and sisters. ஆனா தண்ணீர்ல போக வேண்டும் என்று அவ விரும்புறாள். And we keep telling her, wait.
நாங்க சொல்றது wait. Wait till we get in the water நாங்க சொல்ற காத்துரு நாங்க முதல் தண்ணிக்கு போவதற்கு வாரம் என்று. so that we can hold you. பிறகு நாங்க உங்களை பிடிக்கலாம் என்று. Or at least put a life jacket on you. ஒரு லைஃப் ஜாக்கெட் போடுவதற்கு. But she doesn't want to do that. ஆனா அது செய்வதற்கு விரும்புவதில்லை. She wants to get in right away. ஆனா உடனே தண்ணிக்கு போவது விரும்புறாங்க. She wants to enjoy all the fun that her brothers and sisters are having. அவங்க அண்ணா அக்கா சந்தோஷமா இருக்கிற காரியத்தில் அதுல பங்கு பட வேண்டும் என்று அவங்க காத்திருக்காம இருக்கிறாங்க. And she wouldn't listen. கேட்பதற்கு இருக்க மாட்டாங்க. And I got tired. நான் அதுல டயர்டா இருந்தேன். So I thought, okay, we have steps in the pool, so if you go down the steps you can get into the water. அதுல படிகள் இருக்கிறது, அந்த படிகளுக்கு போய்க்குள்ள நாங்க தண்ணியில வரலாம். So once you're in the water it gets deep. It's about 4 feet. அந்த தண்ணியில போய்க்குள்ள அது மிக ஆழமானது. Gianna's about 2.5 feet. கியானா 2 ஃபீட்டா இருக்கிறாங்க. So she didn't want to listen. நான் சொன்னது அவருக்கு கேட்க விருப்பமில்லை. And she didn't want to wait for the life jacket. அந்த லைஃப் ஜாக்கெட்டுக்கு காக்க விருப்பமில்லை. So we just stood back and watched. நாங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தோம். Until she realized it got too deep. அவ அறிந்தாங்கள் அது தண்ணீர் ஆழமாய் வருது. And then she started calling us for help. அவ என்ன பார்த்து கூப்பிடுறா, வந்து ஹெல்ப் பண்ணுங்கோண்டு. That's like us, isn't it? அது எங்களை மாதிரி தானே. We try to do things without not knowing the reality of the situation we're getting ourselves into. நாங்கள் சில நேரம் இதே பொழுதும் சூழ்நிலைக்குள் போய்க்குள்ள நாங்கள் அறிந்து கொள்ள மாட்டோம் எவ்வளவுக்கு நாங்கள் அதுல போகிறோம் என்று. God is saying wait. ஆண்டவர் சொல்றார் காத்திரு. Wait. காத்திரு. But we want to just do it now. ஆனா நாங்கள் உடனே அதை செய்ய வேண்டும். And then what happens? என்ன நடக்கும்? We start drowning. புறாதுல நாங்கள் மூழ்கி போய் கொண்டிருப்போம். And then you start calling for help. புறா நாங்கள் உதவிக்காக கூப்பிடுவோம். Saul was chosen by God to lead the Israelites. சவுலானவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு தேவன் அவனை தெரிந்தெடுத்தார். The Bible says he was good looking. வேதம் சொல்லுகிறது அவன் அழகுள்ளவனாய் He இருந்தவன். was tall and handsome and strong. அவன் உயர்ந்தவன், அழகுள்ளவன், பலனுள்ளவனாய் இருந்தான். The way the Bible describes Saul, he could have been a model. வேதத்தில் பார்க்கக்குள்ள விதமாக சவுலை பற்றி சொல்லப்பட்டது அவன் ஒரு மாடலா இருந்திருக்கலாம். But instead he became a king. ஆனாலும் அவன் அதுக்கு பதிலாக ஒரு ராஜாவாக வந்தான். And he was successful in the beginning. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லதாக போய் கொண்டிருந்தது. They had so many military excursions that they were successful in overcoming other tribes. அநேக கோத்திரங்களை மேற்கொள்வதற்கு அவனுக்கு நல்ல நல்ல சேனைகள் இருந்தார்கள். But then you start reading the book of 1 Samuel and you realize, man, this guy's got a lot of flaws. ஆனா நீங்கள் அதை 1 சாமுவேல் வாசிக்கக்குள்ள நீங்க பாப்பீங்களா அநேக தவறுகள் பிழைகள் அவனுக்குள் இருக்கிறது. Just from the scripture we read, Saul was both impatient and impulsive. நாங்கள் அதை வாசித்தது போல அவன் பொறுமை உள்ளவனாய் இருக்கவில்லை. He did not want to wait. அவன் காத்திருக்க விரும்பவில்லை. If you keep reading the scripture, நீங்கள் வேதத்தை தொடர்ந்து வாசிப்பீங்கள் you என்றால் learn that he's also very insecure. அவன் ஒரு பயந்த ஒரு மனுஷனாய் இருந்தான். Very jealous. ஒரு பொறாமை உள்ள ஒரு மனுஷன். I don't understand how a guy that's that good looking is jealous. எனக்கு விளங்கல இவ்வளவுக்கு ஒரு அழகா இருக்கிற ஒரு மனுஷன் ஏன் அவனுக்கு விதமாக பொறாமை இருக்கிறது. He got jealous when God was starting to work in David's life. அவன் அந்த இடத்தில் பொறாமையா இருந்த ஒரு காரணம் என்றால் தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒன்று செய்யக்குள்ள அவன் அதை காண்கிறான். When his soldiers started to leave, he got very nervous. He got very insecure of himself. He was questioning probably his own leadership. அவனோடு இருந்த சேனைகள் அவனை விட்டு விலகி போய்க்குள்ள அந்த இடத்தில் அவன் கேள்வி கேட்கிறான் என்ன நடக்குது என்று. If you continue reading about the life of Paul, you realize towards the end of his life he started having paranoia. சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்களா கடைசி வரையும் நீங்கள் பார்ப்பீங்களா அவன் குழம்பி போனவனாய் இருக்கிறான். He thought that some of these priests were coming against him with David. அவன் யோசிக்கிறான் சிலர் இந்த ஆசாரியர்கள் தாவீதோடு இவனுக்கு விரோதமாய் வருகிறார்கள். He killed him. கொன்றான். He had this irrational behavior. அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு குணம் ஒன்று இருந்தது. He was not thinking properly. அவன் வடிவா யோசிக்கவில்லை. He wasn't sure if he should follow his heart or follow his mind. அவன் அந்த இடத்தில் வடிவா அவனுக்கு தெரியவில்லை இருதயத்தை பின்பற்றுவதா இல்ல சிந்தனையை பின்பற்றுவதா. As I was reading the story of the life of Saul, நான் சவுலுடைய வாழ்க்கையை நான் படித்துக் கொண்டிருக்கக்குள்ள I started realizing, man, this is like all of us. நான் யோசித்தேன் இது எல்லாரும் எங்களை போல தான் இருக்கிறது. Sometimes we don't know how much to trust God. நாங்க சில நேரம் எவ்வளவுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறோம் என்று நாங்க சில நேரம் அதை செய்வதில்லை. Sometimes we trust him just a little bit. சில நேரம் நாங்க கொஞ்சம் நம்பிக்கை தான் கர்த்தர் மேல I'll வைக்கிறோம். trust him as much as I can tolerate. நான் எவ்வளவுக்கு தாங்க முடியுமோ அவ்வளவுக்கு நான் நம்பிக்கை I will வைக்கிறேன். trust God as much as my brain or my mind will limit me. என்னுடைய மனம் எவ்வளவுக்கு அதை தாங்குமோ அவ்வளவுக்கு நான் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறேன். After that I find it very difficult to trust God. பிறகு நான் அதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க. And then we start trusting ourselves. பிறகு நாங்க என்ன செய்வோம்னா எங்கள் மேல நாங்க நம்பிக்கை வைப்போம். Or you might start trusting other people.
இல்லனா மற்றவர்கள் மேல நம்பிக்கை வைப்பீர்கள். Don't ever trust man. மனுஷரை நம்பாத. And I'm talking to everybody. நான் எல்லார்ட்ட சொல்லுகிற ஒரு விஷயம். Doesn't matter if it's your parents or your siblings. அவங்களுடைய பெற்றோரா இருக்கலாம் இல்லனா அவங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம். At the end of the day, there's only one person that loves you more than anybody else. ஆனா கடைசி வரையும் ஒருவர் மட்டும் தான் உங்களை அதிகமாக நேசிக்கிறவர். Your family might be there for you today, உங்களுடைய குடும்பம் இன்றைக்கு உங்களோடு இருப்பார்கள். but they won't be there for you another day. ஆனா அடுத்த நாள் சில நேரம் அவர்கள் உங்களோடு இருக்கவே But மாட்டார்கள். God is with you from the beginning till the end. ஆனா ஆண்டவர் ஆரம்பத்தில் இருந்து முடிவிலே வரை உங்களோடு இருப்பார். Amen. ஆமென். And it doesn't matter if you make mistakes. அதை பேர்பட்ட ஒரு தவறுகள் பிழைகள் செய்தாலும் அவர் அதை பார்ப்பதல்ல. I'm not saying go ahead and make mistakes. நான் சொல்லவில்லை போய் தவறுகளை செய்யுங்கள் என்று. But God will still be there when you make those mistakes. ஆனா ஆண்டவர் உங்களோடு இருப்பார் நீங்கள். God will still be there to comfort you when you fall. நீங்கள் விளைக்குள்ள ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். Man will not do that for you. மனுஷர் உங்களுக்கு அதை செய்ய மாட்டார். Because man has this heart of jealousy. மனுஷருக்குள் இருக்கின்ற இருதயம் அது எரிச்சல் உள்ள ஒரு Man is இருதயம். also impatient. மனுஷர்கள் அவர்கள் பொறுமை உள்ளவர்களாக Man இல்லை. is also insecure. அவன் பொறுமை உள்ளாதவன். Man can also be very prideful. மனுஷர்கள் பெருமை உள்ளவர்கள். We see in the life of Saul all of these different emotions. சவுலுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம் The different emotions. அவனுக்குள் अनेक வித்தியாசமான உணர்ச்சிகள் இருந்தது. What's more mind-blowing to me is when I read the 1 Samuel, எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் என்பது என்றால் நான் 1 சாமுவேலை வாசிக்கக்குள்ள Saul was so paranoid. சவுலானவன் மிக குழம்பி போய் இருக்கிறான். Saul was so confused. அவன் குழம்பி போய் இருக்கிறான். He was going to kill his own son. அவனுடைய குமாரன் யார் கொலை செய்ய போகிறார்கள்? ஜோனதான். Saul told everybody after a certain victory, nobody eats. சவுல் சொல்கிறான் ஒரு ஜெயத்தில் நடப்பதற்கு முதல் யாருமே சாப்பிடாதீர்கள். Jonathan went ahead and had something to eat. யோனதான் என்ன செய்தான்? அதை தாண்டி அவன் சாப்பிட்டான். He had some honey to refresh himself. அவன் தேனை சாப்பிட்டான் அதிலே பலன் பெற்றுக்கொள்வதற்கு. And when Saul found out, சவுல் அதை அறிந்தோனே he decided, I got to kill him. அவன் என்ன செய்றான்? இந்த மகனை கொலை செய்ய வேண்டும். He was willing to kill his own son. அவன் அந்த இடத்தில் தீர்மானம் செய்தான் என்னுடைய மகனை கொலை செய்ய வேண்டும். Just to prove a point. ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு. Because at that point Saul didn't trust God anymore. ஏனென்றால் அவன் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கவில்லை இந்த நேரம். Jonathan was also friends with David. ஆனா யோனத்தான் தாவீதோடு ஒரு சிநேகிதனாக இருந்தவன். God was already building David up. கர்த்தர் தாவீதை கட்டி எழுப்புகிறார். Now let's not make this mistake. David also had flaws in him. நாங்கள் அதே பொழுதும் எந்த வழியில தீர்மானம் எடுக்க கூடாது. David was not perfect. தாவீது ஒரு பூர்ணமானவன் அல்ல. But the one thing you can learn from David and Saul is that David at least fully trusted God. ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் என்றால் தாவீது கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறான். But Saul, because he started losing his doubt and trust in his father. Saul when Saul started losing his trust in God. Okay. சவுல் ஆனவன் என்ன செய்றான்? அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல அவன் விலகி போகிறான். Everything started falling apart. அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் உடைக்கப்படுகிறது. His authority was gone. அவனுடைய அதிகாரம் போனது. The respect people had for him was gone. அவன் மேல இருந்த அந்த மரியாதை போனது. His family started to break. அவனுடைய குடும்பம் உடைக்கப்படுகிறது. See, Saul was a good king. சவுல் ஆனவன் நல்ல ஒரு ராஜாவாக இருந்தார். David was a great king. தாவீது மிக நல்ல ஒரு ராஜா. Both of them made mistakes. இரண்டு பேர் தவறுகள் செய்தார்கள். And that's what this is coming down to. They are at the end of the day humans. They're people. கடைசியாக பார்க்கிறோம்னா ரெண்டு பேர் அவர்கள் மனுஷர்கள். You and I are human. நீங்களும் நானும் மனுஷன். We make mistakes. நாங்கள் தவறுகள் செய்வது உண்டு. Sometimes we lead with our heart, sometimes we lead with our thoughts and mind. சில நேரம் எங்கள் இதயத்தில் படியாலே நாங்கள் வாழுகிறோம். சில நேரம் எங்கள் சிந்தனைக்குள் யோசிக்கிற காரியத்தில் படினால் அதுல வாழுகிறோம். And sometimes where it leads us will be in the wrong path. அது எங்க கொண்டு போகும்? அது கடைசியாக ஒரு தவறான பாதைக்குள் எங்களை நடத்தும். How many of you believe this has happened in your own life? எத்தனை பேர் அதை நம்புறீங்க இது எங்களுடைய வாழ்க்கையில அது நடந்தது? How many of you have felt like, you know what, right now God, I need something to be done. You're not answering me. So I'm just going to take a step out of my own will. எத்தனை பேர் அதை சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை நாங்க கேட்கக்குள்ள அது உடனே நடக்காமல் இருக்கக்குள்ள நாங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் எங்களுடைய அதாவது சுயத்துல காரியங்கள் செய்வது உண்டு. As a result, you make haste decisions. You make decisions without actually thinking about it. You don't put any prayer into it. You just do it.
உடனே நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் ஜெபம் பண்ணாமல் என்னென்றால் அது நடக்க வேண்டும் என்று. And it's not just about the choices you make. அது நாங்கள் எடுக்கிற தீர்மானம் அல்ல. It's also about what comes out of your mouth. எங்களுடைய வாயில வருகிற வார்த்தைகள். Sometimes you say things you probably should not have said. சில நேரம் நாங்கள் சொல்ல வேண்டாத காரியங்கள் சொல்லக்கூடாத காரியத்தில் சொல்லுவோம். Look, we know at the end of the day, because we're human, we have emotions. நாங்கள் அறிந்திருக்கிறோம் நாங்கள் மனுஷர்களாக இருக்கிறதுபடியால எங்களுக்குள் உணர்ச்சிகள் இருக்கிறது. One day you'll be happy, the next day you'll be sad. ஒரு நாள் நாங்கள் சந்தோஷம் அடைவோம், அடுத்த நாள் நாங்கள் துக்கம் அடைவோம். Sometimes you'll have clear mind, sometimes you'll have doubts in your mind. சில நேரம் எங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கும், சில நேரம் நாங்கள் குழம்பி போய் இருக்கலாம். Sometimes though, if you start listening to your own self, சில நேரம் நாங்கள் இருக்கிற காரியங்கள் யோசித்தால், or if you start listening to the outside voices, வெளியில இருக்கிற குரல்களை கேட்போம் you என்றால், start distancing yourself from God, நாங்கள் கர்த்தரை விட்டு விலகி போவோம் என்றால், you'll be nothing more than pushed further and further away. ஆனா என்ன நடக்கும் என்றால் நாங்கள் இன்னும் தள்ளப்படுவோம். But what does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? What does Jesus say? இயேசு என்ன சொல்கிறார்? The Bible tells us in Matthew 6:33. வேதம் சொல்கிறது மத்தேயு 6:33 வசனம், Seek first the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடுங்க. All these things shall be added unto you. உங்களுக்கு எல்லாவற்றிலும் கொடுக்கப்படும். I'm not seeking God because I want money. நான் கர்த்தரை நாடி போகவில்லை பணத்தை எடுப்பதற்கு. I am not seeking God because I want title and status. எனக்கு பேர் பட்டம் அது வேண்டும் என்று நான் கர்த்தரை நோக்கி I போகவில்லை. am seeking God for the salvation of my spirit. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த ரட்சிப்புக்காக தான் நான் தேவனை I am நோக்கி seeking போகிறேன். God because I want peace in my mind. நான் தேவனை தேடுகிற காரியம் என்றால் என்னுடைய சிந்தனைக்குள் சமாதானம் I இருக்க am வேண்டும். seeking God because I know he is my creator. நான் தேவனை நோக்கி பார்க்கிறது ஒரு காரியம் என்ன, அவர் என்னுடைய I சிருஷ்டிகர். seek God because anything I need and anything I want, God will give it to me. நான் என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ என்னென்ன காரியங்கள் நான் ஆசைப்படுகிறேனோ தேவனிட்ட தேடிக்கொள்ள I don't தருவார். depend on man for any of those things. நான் மனுஷன் மேல நான் நம்பிக்கை I வைக்கவில்லை. don't care if you're family or friends. நீங்கள் என்னுடைய நண்பனா குடும்பமா இருந்தால் அது பற்றி எனக்கு கவலை Because you இல்லை. can be with me today and against me tomorrow. நீங்க இன்றைக்கு என்னோடு இருப்பீங்க, நாளைக்கு எனக்கு எதிர்த்தா வருவீங்க. Jesus felt all of this during his ministry. இயேசுவுடைய ஊழியத்தில் அவர் விதமான காரியத்துக்குள் போனார். His own family turned against him. அவருடைய குடும்பம் அவருக்கு விரோதமாக At the வந்தார்கள். last hour, his disciples turned against him. கடைசி மதித்தியாலம் நேரத்தில் அவருடைய சீஷர்கள் அவருக்கு விரோதமாக If that வந்தார்கள். happens to Jesus, who's to say it's not going to happen to you? இயேசுவுக்கு இது நடக்கும் என்றால் நான் யார் சொல்லுவதற்கு இது But நடக்காது in the என்று. midst of all this, he still relied on the heavenly Father. ஆனா இது எல்லாவற்றிலும் நடக்கக்குள்ள அவர் பிதாவாகிய தேவன் மேல சிந்தனை We வைத்தார். must learn to prioritize God before everything else. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். We all have our own heart's desires. Amen. எங்களுக்குள் अनेक இருதயத்தில் வாஞ்சை இருக்கின்றது. ஆமென். Amen. ஆமென். I'm sure all of you want to do things in your life. நான் விசுவாசிக்கிற அநேகர்கள் உங்களுடைய விருப்பங்களை செய்வதற்கு நீங்கள் I'm sure you விரும்புகிறீர்கள். have desires to go places and accomplish things and excel in certain things. சில காரியங்கள் நீங்கள் சாதிக்க விரும்புவீங்கள். I'm sure somebody here probably wants to be an astronaut one day. Maybe. Astronaut. We all have desires in our hearts. எங்களுடைய இருதயத்தில் अनेक வாஞ்சைகள் இருக்கிறது. We all want to do things and have a good life and a healthy life and all that stuff. நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல சுகத்தோடு வாழ நாங்கள் விரும்புவது உண்டு. We want to be good children and good parents and good siblings and all that. நல்ல பெற்றோரோடு நல்ல பிள்ளைகளோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு விருப்பம். But above all that stuff, ஆனா அதை விட எல்லாவற்றிலும் we must be able to be good with God. நாங்கள் தேவனோடு நல்ல ஒரு தொடர்பு கொண்டு வைக்க வேண்டும். And Jesus was the best example of this. இயேசு அவர் எங்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருந்தார். Nowhere in the Bible does it say Jesus rushed into things. வேதத்தில் பார்க்கிறோம் எந்த வழியில அவர் உடனே காரியங்கள் தீர்மானம் எடுத்தார் இல்ல. Waited. அவர் காத்திருந்தார். He waited until the time was right. அவருடைய நேரத்தில் படி அவர் காத்திருந்தார். The Bible tells us in John 7:6 when Jesus says, "My time has not yet come, but the time is always ready." இயேசு சொல்கிறார் யோவானின் சுவிசேஷம் 7:6 இயேசு அவர்களை நோக்கி என் வேலை இன்னும் வரையில உங்கள் வேலை இப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. See, they were urging him at that time to go into Judea and tell everybody, you're the Messiah. You're the son of God. Go tell everybody this. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இவர் இயேசு அந்த இடத்தில் அவர்கள் சொல்லுகிற விஷயம் என்பதென்றால் யூதேயால போய் சொல்லுங்கள் நீங்கள் மெசியா என்று. But Jesus said, "My time has not yet come." இயேசு சொல்கிறார் என் நேரம் இன்னும் வரையில. And that's the problem that we have. இன்றைக்கு அது எங்களுக்குள்ள இருக்கின்ற ஒரு பிரச்சனை. We rush into things. உடனே காரியங்கள் நாங்கள் செய்வது We உண்டு. try to do things out of our own talents and our own free will. எங்களுடைய சுயத்தில் எங்களுக்குள்ள இருக்கின்ற தாளந்தில் உடனே காரியத்தை செய்ய நாங்கள் முயற்சி We அடைவோம். don't want to wait on God for these things. ஆனா கர்த்தருக்குள் காத்திருப்ப எங்களுக்கு விருப்பம் இல்லை. Because if you wait நீங்கள் காத்திருந்தால் and you wait காத்திருந்தால் and you wait, காத்திருந்தால் you start maybe to doubt.
நீங்கள் அதுல சந்தேகப்படுவீர்கள். You start to get confused. குழம்பி போயிருப்பீர்கள். Maybe you get nervous. நீங்கள் பயப்படுவீர்கள். Maybe you get scared. பயப்படுவீர்கள். The Bible tells us in John 14:1, let not your heart be troubled. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் இருதயங்கள் கலங்காது இருப்பதாக. Believe in God. தேவனுடைய As you விசுவாசம் believe in me also. என் மேலே விசுவாசம் வையுங்கள். Trust is a very important part of this relationship that we have with Jesus and the Heavenly Father. இயேசுவோடு எங்களுடைய பரமபிதாவோடு நாங்கள் அந்த விசுவாசமும் நம்பிக்கை மிக முக்கியமானது. As I said before, sometimes we want things now. நான் சொன்னது போல் சில நேரம் காரியங்கள் உடனே நடக்க We வேண்டும். live in a generation where everything we want now. நாங்கள் இருக்கிற சமுதாயம் எல்லாம் இது நடக்க வேண்டும் என்று நாங்கள் இருக்கிறோம். How many of you used to have dial-up internet? Does anyone know what internet used to look like before? எத்தனை பேருக்கு தெரியுமா முந்தி இன்டர்நெட் எப்படி ஆக இருந்தது என்று? I did. எனக்கு தெரியும். When you had to, if you started the internet to get online, there was a 15-20 second delay, and then if somebody picked up the phone, the internet would stop. நான் சொன்னது போல அதுல இந்த இன்டர்நெட் ஒரு ஆள் அதை போன்ல எடுப்பார்கள் என்றால் நான் பாவிக்கிற இன்டர்நெட் உடனே அதை நிப்பாட்டும். Does anybody even know what I'm talking about? நான் சொல்றது யாருக்காவது விளங்குதா? Some of you are old. சிலர் நீங்க நல்ல வாய்தா For போயிருக்கீங்க. those of you that were going into the age of the internet in the early 90s, early 2000s, internet was not high speed. It wasn't fiber like Rogers and Bell advertise today. அந்த நாட்கள் விட இந்த நாட்கள் பார்க்கக்குள்ள அந்த இன்டர்நெட் ஃபாஸ்ட் மாதிரி அல்ல. To get on the internet, you have to commit at least 1 minute. அந்த இன்டர்நெட்டை பாவிப்பதற்கு ஒரு நிமிஷத்தை காத்திருக்க வேண்டும். Dial up internet. அது டயல் அப் செய்யறது இன்டர்நெட். And if somebody picked up the phone, ஒருவர் அந்த போன் எடுத்தால் the internet would stop. அந்த இன்டர்நெட் நிப்பாட்டும். But now, ஆனா இப்ப internet is instant. இன்டர்நெட் உடனே அது வேலை செய்யுது. So anytime your Wi-Fi doesn't work, எப்பொழுதும் உங்களுடைய வைஃபை வேலை செய்யாமல் or இருந்தால் if the internet stops, அந்த இன்டர்நெட் நிப்பாட்டினா people get upset. ஆட்கள் அதல குழம்பு போவார்கள். The young people here that have never grown up in the time of dial-up, you don't know what that feels like. வாலிபர்களா இருக்கிறவர்கள் அந்த காலத்துல விதமாக இன்டர்நெட் இருந்ததா உங்களுக்கு அது விளங்காது. Because we want it now. என்னடா உடனே அது எங்களுக்கு வேணும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Does anybody ever order food off of Uber Eats? யாராவது சாப்பாடு Uber Eats மூலமாக ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? Okay, maybe no. Yeah, thank you. You know, before, if you wanted to go order Chinese food or order food from like Nanda's or wherever, you have to go and pick it up. நாங்கள் எந்த இடத்துல சாப்பாடு ஆர்டர் பண்றோமோ அந்த இடத்துல போய் நாங்கள் அதை எடுக்க வேண்டும். But now, ஆனா இப்ப through your phone, உங்க போன் மூலம் I can order food out of any internet, restaurant. எந்த இடத்துல நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம். And somebody will deliver it to me. ஒருவன் அதை எடுத்துட்டு என்னட்ட கொண்டு வருவான். That's luxury. அதான் செழிப்பான வாழ்க்கை. Because we want everything now. என்னடா எல்லாம் உங்களுக்கு வேண்டும். We don't want to wait. காத்திருக்க விருப்பமில்லை. What do you think God wants us to do? நீங்க என்ன யோசிக்கிறீங்க கர்த்தர் என்ன விரும்புறார்? Wait. காத்திருக்க. Don't rush into things. உடனே காரியங்கள் எடுப்பதற்கு செய்யாதீங்க. The problem is when we try to rush into things, ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் உடனே எடுப்பதற்கு காரியங்கள் செய்தால் you're going to make mistakes. தவறான தீர்மானம் செய்வோம். You may not do the right thing. நீங்கள் சரியான காரியத்தை செய்ய மாட்டீர்கள். So what does the Bible tell us clearly in this area? வேதம் என்ன எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது? Those who wait on the Lord கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் shall renew their strength. புது பலன் அடைவார்கள். They shall mount up with wings like eagles. கழுகை போல செட்டைகள் அடித்து அவர்கள் எழும்புவார்கள். They shall run and not be weary. They shall walk and not faint. அவர்கள் ஓடினாலும் இளப்படாயார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். Isaiah 40:31. ஏசாயா 40:31 வசனம். You know what's amazing is when you read God's word. ஒரு ஆச்சரியமான காரியம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பீங்கள் என்றால் I was getting ready to share a sermon message with you. நான் உங்களுக்கு ஒரு செய்தியை பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆயத்தம் படுத்தினேன். Man, God was talking to me. ஆனா கர்த்தர் என்னோடு பேசுகிறார். Because I'm one of those people that I cannot wait. என்னடா நான் ஒருவர் காத்திருப்பதற்கு எனக்கு அது பிடிக்காது. I want to get things done right away. எனக்கு காரியங்கள் உடனே நடக்க வேண்டும் என்று தான் விரும்புவது. They say time is money. அவர் சொல்றார் நேரம் பணத்தை கொண்டு வரும். You don't want to wait for things. நீங்க காத்திருக்க விருப்பம் இல்லாமல் இருக்கும். And if you have to wait, then you get impatient. நீங்க காத்திருப்பீங்க என்றால் நீங்கள் அந்த இடத்தில் பொறுமையா இருக்க மாட்டீங்க. Then you get restless. பிறகு உங்களுக்கு நித்திரை வராது. Then you get anxious. பிறகு நீங்கள் அதுல ஒரு பயம் உங்களுக்கு வரும். Then you get frustrated. பிறகு உங்களுக்கு ஒரு கோபம் ஒன்று வரும். And then you lose your peace. உங்களுடைய சமாதானம் இழப்பீர்கள். Yes or no? ஆம். I'm sure that's happened to many of you as well. எனக்கு தெரியும் அநேகருக்கு இது நடந்தது. And then of course God keeps speaking to me.
ஆனா கர்த்தர் தொடர்ந்து என்னோடு பேசுகிறார். And then points me into Proverbs 3, 5 and 6. ஆண்டவர் என்னை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் 6வது வசனத்தில் எனக்கு திரும்பி காட்டுகிறார். Trust in the Lord with all your heart and lean not on your own understanding, but in all your ways acknowledge him and he shall direct your paths. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளை அவரை நினைத்துக்கொள், அப்பொழுதும் அவர் உன் பாதைகள் செவ்வைப்படுத்துவார். Amen. ஆமென். Trust in the Lord with all your heart. உன் முழு இருதயத்தில் கர்த்தர் மேல நம்பிக்கை வை. Don't lean on your own understanding. உன் சுய புத்தியின் மேல சாய்ந்திருக்காதே. Because your mind can be very deceptive. ஏனென்றால் உன்னுடைய மனம் உன்னை சில நேரம் வஞ்சிக்கலாம். Your mind can deceive you. உன்னுடைய மனம் உன்னை வஞ்சிக்கலாம். Oh, I heard something about somebody. நான் இன்னார பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். Oh, I saw this when this happened. நான் இதை பார்த்தேன், இது நடந்தது என்று. Somebody spreading a rumor about something. சில அவர்கள் ஒரு கதை ஒன்று சொல்கிறார்கள். There is a division within our community right now because of some drama that's happening. இப்பொழுதும் எங்க சமுதாயத்துல ஒரு பிரிவினை நடக்குது, ஒரு காரியம் ஒன்று நடந்தது. Without getting into specifics, a certain organization did certain things or maybe they didn't do anything, but there has been gossip going around. அதுல நாங்க ஒரு காரியம் ஒன்று நடக்கப்பட்டது. And it's due to some things that are happening back home in Sri Lanka. இலங்கையில நடக்கப்படுகிற விஷயங்கள் ஒரு காரியத்துல இதுல நடக்கப்பட்டது. And as a result of this, there is now causing division. இந்த முடிவில பார்க்கிறோம் என்றால் ஒரு பிரிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். Because people are thinking with their minds. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய மனமை பற்றி யோசிக்கிறார்கள். And to be truthful, no one is really listening to God in any of this. ஆனா உண்மை உள்ள ஒரு காரியம் என்பதென்றால் யாருமே தேவனை அவர்கள் கேட்கிறாங்களே இல்ல. Forget it. We don't even have to get out of this house. Let's talk about our house itself. நாங்கள் அந்த வீட்டை பற்றி கதைக்கிறதை விட்டுட்டு எங்கட வீட்டை பற்றி கதைப்போம். God says to trust in the Lord with all your heart. கர்த்தர் சொல்கிறார் என் மேல முழுவதை நம்பிக்கை வை. Don't lean on your own understanding. உன் சுயத்தின் மேல சார்ந்திருக்காதே. Because your mind is deceptive. என்னடா உன் மனம் உன்னை வஞ்சிக்கும். Your mind will lead you in the wrong path. உன் மனம் தவறான பாதைக்குள் உன்னை நடத்தும். So what does it mean to trust in the Lord with all your heart? கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பது என்ன? It's right here. வேதம். Your Bible. உங்களுடைய வேதாகம். God's living word. தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. Make it a priority to shut your mouth and read God's word. உங்களுடைய வாயை மூடி தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இன்னும் அதிகமாக வாசிக்க வேண்டும். Amen. Amen. This might hurt some people. சிலருக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. You cannot call yourself a believer. நாங்கள் எந்த வழியில நான் ஒரு விசுவாசின்னு என்னால சொல்ல முடியாது. You cannot say you love Jesus. நாங்க சொல்ல முடியாது இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்று. If you don't want to listen to him. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு விருப்பம் இல்லைண்டா. It's like being in a very bad toxic relationship. அது ஒரு தவறான ஒரு ஐக்கியத்தில் இருக்கக்குள்ள. It's like being in a relationship with someone who is very faithful to you. அந்த ஐக்கியத்தில் இருக்கக்குள்ள அவர்கள் உண்மையுள்ளவர்களா இருக்கிறார்கள். And you're the one that's making the mistakes. ஆனா நாங்கள் அதுல தவறான தீர்மானம் எடுக்கக்குள்ள. Because you don't want to talk. பேசுவதற்கு இடம் கொடுப்பதில்லை. You don't want to build that relationship. அந்த ஐக்கியத்தை கட்டுவதற்கு விருப்பமில்லை. You don't want to listen to what your partner has to say. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்பதற்கு விருப்பமில்லை. To be a Christian is to be nothing more than a follower of Jesus. Amen. ஒரு கிறிஸ்தவனா இருப்பது என்றால் இயேசுவை தான் பின்பற்ற வேண்டும். But to follow him is not enough. அவரை பின்பற்றுவதற்கு அது மட்டுமல்ல. It's also to spend time with God. அவரோடு நேரங்களை செலுத்த வேண்டும். To read his word. அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். Do is what God has asked you to do in his scripture. கர்த்தருடைய வார்த்தை சொன்ன காரியத்தை நாங்கள் அதை செய்ய வேண்டும். Do you know how people know that you're a believer? உங்களுக்கு தெரியுமா ஆட்கள் எப்படி அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் நீங்கள் ஒரு விசுவாசி என்று? You don't have to wear a cross. நீங்கள் ஒரு சிலுவையை போடுவதற்கு அவசியம் இல்லை. You don't need to get tattoos of a cross. நீங்கள் பச்சை அடிக்க தேவையில்லை சிலுவைகளை. You don't have to put bumper stickers on your car. வாகனத்தில் ஸ்டிக்கர் போடுவதற்கு அவசியம் இல்லை. People will know who you are. ஆட்கள் உங்களை அறிந்து கொள்வார்கள். People will know that you're a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். By the way you walk. நீங்கள் நடக்கிறது வழியில. By the way you talk. நீங்கள் கதைக்கிறது காரியத்தில். By the way you handle yourself. நீங்கள் எவ்விதமாக உங்களை பார்க்கிறீங்களோ. Then people will know. ஆட்கள் அறிந்து கொள்வார்கள். And ask you. கேட்பார்கள். You're different. நீங்கள் வித்தியாசம். You know when parents raise children. பெற்றார்கள் பிள்ளைகளை வளர்க்கக்குள்ள. For all the parents here in the room. இந்த இடத்தில் இருக்கிற எல்லா பெற்றார்கள். When you raise your child, you make sure you raise them right. நீங்க உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்துக்கொள்ள இருக்கக்குள்ள நீங்கள் அவர்கள் வடிவாக பார்ப்பீர்கள். You teach them the difference between right and wrong. எது தவறு எது சரி என்று நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள். You teach them manners. அவர்களுக்கு நீங்கள் காரியங்களை கற்றுக் கொடுப்பீர்கள். So that when they go out in public, அவர்கள் உலகத்தில் போக்குள்ள people look at them and go, ஆக்கள் அவர்கள் பார்க்கக்குள்ள, wow, the parents raised them right. Wow, பெற்றார்கள் வடிவாக நல்லாக வளர்த்திருக்கிறார்கள். If you start burning houses and breaking cars and beating up people, நீங்கள் வீடுகளை கொளுத்தினாலும் காரை உடைத்தாலும், people will don't just look at that person, they'll look at
the parents did something wrong. அவர்கள் வந்து அந்த பிள்ளையை பார்க்க மாட்டார்கள், அந்த பெற்றார்களை பார்ப்பார்கள். Your actions speak more than your words. நாங்கள் செய்கிற காரியங்கள் அது பேசுற வார்த்தை விட அது பெருசாக பேசும். As a follower of Jesus, இயேசுவை பின்பற்றுபவர்களாக, by following him and doing what God has asked you to do, அவரை பின்பற்றி அவருடைய சொன்ன வார்த்தைகளை நாங்கள் செய்வோம் என்றால், you don't need to do anything else. அதை விட மேலான காரியங்கள் செய்ய தேவையில்லை. People will know that you are a child of God by your actions and words alone. எங்களுடைய வார்த்தையில் எங்களுடைய செயல் மூலமாக ஆட்கள் அதில் அறிந்து கொள்வார்கள் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. I look at the life of Saul and I wonder. நான் சவுலுடைய வாழ்க்கையை பார்த்து நான் யோசித்த ஒரு காரியம், Man, Saul had it good. சவுல் நல்லவனாய் இருந்தான். He was good looking. நல்ல ஒரு வடிவானவனாய் He இருந்தான். was tall. உயர்ந்தவன். He was rich. நல்ல செல்வங்கள் இருந்தது. He was the first king of Israel. அவன் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக இருந்தவன். Think about the amount of power and influence he had. அவனுக்கு எவ்வளவு வல்லமை பலன் இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. He had everything. அவனுக்கு எல்லாம் இருந்தது. But he had nothing. அவன் ஒன்றுமே இல்ல. He started to doubt God. அவன் கர்த்தர் மேல சந்தேகம் செய்தான். He started to doubt people. மனுஷர்களை Got சந்தேகம் செய்தான். impatient. அவன் பொறுமை இல்லாதவனாய் Got இருந்தான். anxious. அவன் அதுல பயந்துள்ளவனாய் இருந்தான். And then his kingdom started to fall apart. அவனுடைய ராஜ்யம் அப்படியாக ஒன்றொன்றாய் விழுந்தது. You know what's tragic is you see how his life ends ultimately. ஆனா அவனுடைய வாழ்க்கை முடிவை பாருங்கள். His son dies. மகன் இறந்தான். He loses battles. அவனுடைய யுத்தங்கள் எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்தான். Family is all gone. அவனுடைய குடும்பம் எல்லாவற்றிலும் விட்டு போனார்கள். And he falls on a sword. அவன் ஒரு பட்டயத்தில் விழுகிறான். Committing suicide. அவன் அந்த இடத்தில் தற்கொலை செய்கிறான். Look at where he was. யோசித்து பாருங்க எங்க இருந்தான். And look at where he ended up. அவனுடைய வாழ்க்கையில முடிவு எங்க வந்துட்டுன்னு பாருங்க. And the only common theme in that whole story ஆனா இந்த சம்பவத்தில் நீங்கள் முற்றிலும் ஒரே காரியத்தில் பார்ப்பீங்கள் என்றால், is he just kept distancing himself from God. அவன் என்ன செய்தான் என்றால் கர்த்தரை விட்டு விலகி போய் He கொண்டிருந்தான். started putting his trust on himself. அவன் தன் மேல நம்பிக்கை வைத்தான். You can't trust yourself. நீங்க உங்கள் மேல நம்பிக்கை வைக்க முடியவே முடியாது. I've said you can't trust other people. நாங்கள் மற்றவர்களை நம்ப முடியாது. But you can't even trust yourself at times. சில நேரம் நாங்கள் எங்களே நம்ப முடியாது. That's why the Bible says don't trust on your mind. Don't to put your trust in the Lord with all your heart. அதான் வேதம் சொல்லுகிறது, நீ சுயத்தின் மேல சார்ந்திருக்காமல் கர்த்தர் மேல சார்ந்திரு. Amen. ஆமென். At the end of the day, கடைசி முடிவு, when we put all of our talents and our skills and our thoughts into God's hands, நாங்கள் எங்களுடைய டாலன்ட் எங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்கள் கர்த்தர் மேல வைப்போம் என்றால், and we fully acknowledge that he is our leader, அவர் எங்களுடைய தலைவர் என்று நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோம் என்றால், when we say that God, you are the head of my household, ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டு தலைவர், when we say that God, I want you to take my life ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆட்கொள்ளும் என்று சொல்லிக்கொள்ள, and you direct me in the path you want me to take, உங்களுடைய பாதைப்படியில் என்னை நடத்தும் என்று சொல்லிக்கொள்ள, and block out all of the outside noise. வெளியில இருக்கிற எல்லா சத்தங்கள் ஒரு பக்கத்தில் வைக்கக்குள்ள, When you start doing those things, நாங்கள் அந்த காரியத்தில் செய்வோம் என்றால், then God will start blessing you. ஆண்டவர் எங்களை And ஆசீர்வதிப்பார். that doesn't mean the noise will stop, நான் சொல்லல வெளியில இருக்கிற சத்தங்கள் அப்படியாக போகும் என்று, but at least now you'll be focused. ஆனா என்ன நடக்கும் என்றால் நீங்கள் இப்பொழுதும் அந்த நோக்கம், அந்த கர்த்தர் மேல நோக்கத்தை You know, it's வைப்பீர்கள். interesting is Kapil and I were having a conversation this morning. நானும் கபிலோட ஒரு நான் காய்ச்சி கொண்டிருந்த ஒரு And we விஷயம், were talking about when the disciples were on the boat. நாங்கள் காய்ச்சி கொண்டிருந்த ஒரு காரியம் வந்து சீசர்கள் எவ்விதமாக அந்த படைக்குள் And இருந்தார்கள். Jesus was on the boat and he took a nap. இயேசு வந்து அந்த இடத்தில் நித்திர கொண்டார். And then it started to get windy and the waves started to hit the boat. நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அலைகள் மோதினது, காற்று அந்த இடத்தில் வீசினது. And the disciples started getting scared. சீசர்கள் என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். Everybody knows this story. Yes? எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். ஆம், Some of the disciples on the boat were fishermen. இந்த சீசர்கள் வந்து நல்ல மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தவர்கள். Their whole life they've been on a boat. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்கள் படைக்குள் இருந்தாங்க. They've experienced this kind of weather before. இப்படியான காரியத்தை அவர்கள் அனுபவத்தில் போயிருக்கிறார்கள். And yet they were even scared. ஆனா அவர்கள் பயந்தார்கள். Okay, forget that for a minute. அது ஒரு பக்கத்துல வைங்கள். Who was in the boat with them? அவர்களோடு யார் இருந்தார்கள்? God was in the boat with them. தேவன் அவர்களோடு இருந்தார்கள். And yet they were still scared. ஆனா அவர்கள் பயந்தார்கள். That's what we are like. அப்படியாக தான் நாங்கள் இருக்கிறோம். We are in God's house. நாங்கள் தேவனுடைய வீட்டில இருக்கிறோம். Now God doesn't just live in the building, he lives inside us. அவர் வந்து இந்த கட்டடத்திலே வாசம் செய்கிறது மட்டுமல்ல, எங்களுக்குள்ளே வாசம் When இருக்கிறார். you say I am giving my life to you, Lord, I am inviting you into my heart. நாங்கள் சொல்லக்குள்ள நான் உமக்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் தேவர் எங்களுடைய இருதயத்தில் And வருகிறார். by saying that I am trusting you நான் உங்கள் மேல நம்பிக்கை in வைத்திருக்கிறேன். everything. எல்லாவற்றிலும் Forget the doubts.
எல்லா சந்தேகத்தை விட்டு I am trusting you உங்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். because you live inside me, Lord. எனக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்களா? That is how we should be walking. அப்படியாக தான் நாங்கள் நடக்க வேண்டும். Not letting the waves hit us and scare us. அலைகள் எங்களை அடிக்கிறது பயப்படுத்துறதுக்கு அல்ல. The winds may blow and the waves may hit the side of the boat in your life. காற்று வீசும் அலைகள் மோதும் எங்களுடைய படைக்குள். But greater that is in me than he that is in the world. Amen. உலகத்தில் இருக்கிறவன் பார்க்கல எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். He that is in me than he that is in the world. Amen. உலகத்தில் இருக்கிறவன் பார்க்கல எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். And that is why we worship a living God. அதால தான் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். That is why we worship the King of Kings. அதால தான் ராஜாதி ராஜனை நாங்கள் ஆராதிக்கிறோம். And the Lord of Lords. கர்த்தாதி கர்த்தர். Because God gives me peace. ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தருகிறார். Even in the torments and the struggles that happen in my life. என் வாழ்க்கையில நடப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியில I may have everything. எனக்கு எல்லாம் இருக்கும். Or I may not have anything. எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் But what I do have is Jesus. எனக்கு என்ன இருக்கிறது? இயேசு. And that is enough for me. அது எனக்கு போதுமானது. Amen. ஆமென். Amen. ஆமென். How many of you receive God's word this morning? இந்த காலையில் எத்தனை பேர் I கர்த்தருடைய pray that it வார்த்தையை is spoken to you in your heart. நான் ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களோட இருதயத்தில் கர்த்தர் பேசுவார். Let us close our eyes in prayer. எங்களுடைய கண்களை மூடி ஜெபம் செய்வோம். And hoping that God will use this word to now move us forward in a new path. நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகள் தேவன் அவருடைய பாதையில இன்னும் நாங்கள் அதிகமான காரியங்கள் செய்ய உதவி Praying செய்யும். that God will show changes in our lives openly so that people will know who we belong to. ஆண்டவர் அநேகர்கள் நம்மை அறிந்து கொள்வார்கள் நாங்கள் யார் என்று. So that we can be patient waiting on God in his perfect timing. தேவனுடைய நேரத்தில் அவருடைய பாதைப்படியில நாங்கள் பொறுமையோடு காத்திருப்போம். Heavenly Father, we thank you, Jesus. பரமபிதாவே நன்றி இயேசுவே. We give you glory, honor and praise this morning. உமக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். God, we pray, Lord, for you to give us a continual peace in our hearts. ஆண்டவரே தொடர்ச்சியாக எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமான சமாதானத்தை தாரும். Lord, I pray, God, that you would not allow us to veer left or right. ஆண்டவரே இந்த வழியில நாங்கள் வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி. I pray, God, that no doubt or anxiousness come into our hearts. ஆண்டவரே இந்த வழியில பயம் இல்லைஎன்றால் அவிசுவாசம் எங்களுடைய உள்ளத்தில் வராதபடி காத்துக்கொள்ளும். Lord, let us not worry of these small things. ஆண்டவரே சின்ன சின்ன காரியங்கள் மேல நாங்கள் கவலைப்படாமல். I pray, God, let no thoughts come into our minds and change us from the path that you've put us on. ஆண்டவரே நீங்கள் வைத்த பாதைப்படியில நாங்கள் திசை திருப்பாதபடி அதல நடக்க உதவி Holy செய்யும். Spirit, I pray for your presence to continually be in our midst this morning. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ச்சி உங்களுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். I pray, God, that you would guide us and lead us into a new path. ஆண்டவரே எங்களை ஒரு புதிய பாதையில நடத்தும். So that we can be a blessing to those around us. எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க. God, I pray for those who are here for the first time. ஆண்டவரே யார் இந்த இடத்தில் முதல் தடவையாக வந்திருக்கிறார்களோ. I pray for those who have not yet given their life to you, Jesus. ஆண்டவரே யார் தங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். God, I know that you can work miracles in anyone's life. ஆண்டவரே நான் அறிந்திருக்கிறேன் நீங்கள் எந்த நபருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய We முடியும். may not know what's happening in individuals, but God, we know that you know our heart. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில என்ன காரியத்தில் போறார்கள் என்று தெரியாத நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் அவர்களுடைய இதயத்தை If காண்கிறீர்கள். we are struggling with any pain, if we are hurting from anything else that's happening in our life, God, I pray that you would bring about a peace and a comfort, Holy Spirit. ஆண்டவரே என்ன சூழ்நிலைக்குள் அவர்கள் போனாலும் அந்த மத்தியில நீங்கள் அவர்களுக்கு சமாதானத்தை And கொடுங்க. above all else, Jesus, I pray that they may give their lives to you. ஆண்டவரே அதுக்கு மேலாக நான் ஜெபிக்கிறேன் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக ஒப்புக்கொடுக்கட்டும். Wholeheartedly, I pray for their relationship with you to start to grow. ஆண்டவரே அந்த முழு இதயத்தோடு உங்கள் மேல வைக்கிற ஐக்கியம் இன்னும் வளரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். And let them confess that Jesus Christ is Lord. ஆண்டவரே அவர் அறிக்கை செய்யும் இயேசு ஒருவர் ஆண்டவர் என்று. Hallelujah. Hallelujah. I'm going to invite everyone to stand this afternoon. இந்த நேரத்தில் நான் யாவரும் உங்களை கேட்கிறேன் உங்களுடைய ஆசனத்தில் எழும்புவீங்கள் We're என்றால் going to raise our hands and raise our voices to God. நாங்கள் எங்களுடைய கரங்களை உயர்த்தி எங்களுடைய குரல்களை உயர்த்த போகிறோம். Look, the Bible showed us that Saul had everything. வேதம் சொல்லுகிறது சவுலுக்கு எல்லாம் இருந்தது. He had more than what you and I could ever have wanted. அவனுக்கு எங்களை விட அவனுக்கு எல்லாம் காரியங்கள் இருந்தது. But that is not what life is. ஆனா வாழ்க்கை அது அல்ல. It can be here today, gone tomorrow. அந்த காரியம் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு அது போகும். In the beginning, when Saul started his ministry, when God was using him, he had a sound mind. சவுல் அந்த இடத்தில் கர்த்தர் முதல் பயன்படுத்தக்குள்ள அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருந்தான். He was humble. அவன் தாழ்மை உள்ளவனாய் இருந்தான். He was obedient. அவன் கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனாய் இருந்தான். But towards the end of his life, he lost his mind. ஆனா அவனுடைய கடைசி வாழ்க்கையில பார்ப்பீங்களா அவனுடைய மனம் எல்லாவற்றிலும் குழம்பி போனது. He had paranoia.
அவன் அந்த இடத்தில் பயந்து கொண்டிருந்தான். He was foolish in his decisions. அவன் எடுத்த தீர்மானம் மடையத்தனமாக இருந்தது. Let that not be your life today. அது உங்களுடைய வாழ்க்கையா இருக்க கூடாது. I ask and encourage you to forever hold on to God's word. நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன் என்றால் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ளுங்கள். And continue to do what God wants you to do in his life. ஆண்டவர் உங்களுக்கு அழைத்த காரியத்தில் தொடர்ந்து அதை செய்யுங்க. So we're going to pray right now. நாங்கள் கரங்களை We're உயர்த்தி going to raise our hands and we're going to raise our voices. கரங்களை உயர்த்தி குரல்களை உயர்த்தி And we're going to ask for God's shield and protection upon our life. நாங்கள் கேட்க போறோம் ஆண்டவருடைய கேடகமும் I'm அவருடைய not going to pray, பாதுகாப்பும். you're going to pray. நான் ஜெபிக்கல நீங்கள் ஜெபிக்க We're going to செய்வோம். call the Holy Spirit to give us that shield of protection. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி கூப்பிட போறோம் அந்த Lord, let us பாதுகாப்பு கேடகம். continually be faithful to you. ஆண்டவரே கடைசி வரை உமக்கு உண்மையுள்ளவனாய் இருக்க. Let us not be steered left or right because of what's happening in this world. உலகில் நடக்கிற காரியங்கள் வலது பக்கம் இடது பக்கத்தில் போகாதபடி. Let us continually just rely on you because you are the one that provides all of our needs. உங்கள் மேலே தான் நாங்கள் ஆண்டவரை நம்பிக்கை வைக்க உதவி Jesus, we செய்யும். ask for your presence more and more in our lives every day. இயேசுவே உம்முடைய சமூகம் இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில. Let us be at salt in this world. இந்த உலகத்தில் உப்பாய் இருக்க. Let us be able to shine light into the darkness. இந்த உலக இருளான இடத்தில் Allow us வெளிச்சத்தை to கொண்டு God வர. show others about how great you are. அநேகர்களுக்கு உங்களுடைய அன்பை காட்ட. I pray, Lord, that your mercy and grace may it be forever with us. ஆண்டவரே உங்களுடைய கிருபை இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். And if we have made mistakes, God, ஆண்டவரே நாங்கள் எந்த வழியில தவறுகள் if செய்தாலும் we have thought things that were wrong or if we have said things that were wrong, ஆண்டவரே நாங்கள் என்னென்ன காரியங்கள் விரோதமாய் பேசினாலும் we pray for your forgiveness. உம்முடைய மன்னிப்புக்காக நாங்கள் I வேண்டிக் pray, கொள்கிறோம். God, that you would cleanse us, ஆண்டவரே எங்களை that சுத்திகரிங்களப்பா. you would sanctify us. எங்களை சுத்திகரிங்கள் ஐயா. I pray for your mercy and grace upon us. ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் கிருபைக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். Lord, I do not want to be cast away. ஆண்டவரே இந்த வழியில நான் புறம்பே தள்ளுவதற்கு நான் I want to be விரும்புவதில்லை. used by you, Lord. ஆண்டவரே உம்மால பயன்படுத்த நான் I want to விரும்புகிறேன். be able to be one in your ministry. ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தில் செய்ய I want to be one in your army உங்களுடைய சேனையில ஒரு மனமாய் இருக்க because I know that you will meet all my needs. என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீங்க. And the church said, சபையார்கள் சொன்னார்கள் Amen. ஆமென் Amen. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நேரத்தில் யாவரும் கரங்களை உயர்த்தி ஒரு மனமாக நாங்கள் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அவர் நக்கரங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி என் பிராணி அழிவுக்கு உலகை மீட்டு என்னை இரக்கத்தினாலே கிருபையினாலே முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருத்தி ஆகிறார். கலைக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்வார். கர்த்தர் உங்களை யாவரும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். May God continually bless you. Amen.